வணக்கம் தோழர்களே. நான் சமீபத்துல தக்கலை போயிருந்தேன். அங்க பெருஞ்சிலம்புன்ற ஒரு கிராமத்துல ஒரு தனியார் ஆர்கிட் பண்ணை வச்சு பிரம்மாண்டமா இருந்துச்சு. அந்த ஆர்கிட் பண்ணையை பார்க்கும்போது அந்த ஆர்கிட் பண்ணையில போய் எனக்கு வீட்டுக்கு தேவையான சில செடிகளும் ஆர்கிட் பிளான்ட்ஸும் வாங்குறேன். அதை இப்ப நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். அந்த அன்பாக்ஸ்ல என்னெல்லாம் பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்குன்றதை இப்ப நீங்க பார்க்கலாம். அந்த தனியார் ஆர்கிட்ஸ் பண்ண போனோடனே எனக்கு ரொம்ப மலைப்பா இருந்துச்சு. என்ன வாங்கணும் என்பது எனக்கே தெரியல. நான் நிறைய பண்ணைகளுக்கு போயிருக்கேன். அப்போ ஒவ்வொரு பண்ணைக்கும் போகும்போது நமக்கு புது புது அனுபவங்கள் கிடைக்கும். இப்போ ஆர்கிட்ஸ்ல பல ரகங்கள் இருக்கு. என் வீட்டுல இல்லாத கலரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதை ஃபர்ஸ்ட்ல பார்ப்போம். கடைசியில நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளான் சொல்லுவேன். அதுக்கு நீங்க எப்படி வளர்க்கலாம், என்ன மாதிரி செடி என்பதை பார்க்கலாம். இப்போ நம்ம வாங்கின பிளான்ஸ்ல 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கக்கூடிய பிளான் பாத்தீங்கன்னா, என்னடா இது ஒரு பாக்கு இலை மாதிரி இருக்க, ஒரு ஓலை மாதிரி இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. இது ஒரு கிரவுண்ட் ஆர்கிட்ஸ். இந்த கிரவுண்ட் ஆர்கிட்ஸ் நான் முதல்ல பழைய வீடியோல சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா மண்ணில் தான் வளரும். தனி மண் கிடையாது, மணலும் கரியும் கலந்து போட்டிருப்பாங்க. என்னுடைய வீட்டுல ஒரு பர்பிள் கலர், எல்லோ கலர் கிரவுண்ட் ஆர்கிட்ஸ் இருக்கு. ஆனா இந்த ஒயிட் கலர்ல நீங்க கையில பார்க்கக்கூடிய 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இன்னும் பூக்களை அவங்க பை எக்ஸ்பீரியன்ஸ்ல கண்டுபிடிச்சாங்க. ஒயிட் கலரும் லைட் பிங்க் கலரும் உள்ள 2 ஆர்கிட் பிளான்ட்ஸ் வாங்கினேன். இங்க பார்க்கக்கூடிய இன்னொரு ஆர்கிட்ஸ் ஆன்சிடியம்னு சொல்லுவாங்க. இது சின்ன சின்ன பூவா புஷ்ஷா நீளமா வளரும். ஸோ அந்த பிளான்ட்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்கிட்ஸ் டபுள் கலர். அந்த இலையில நீங்க பார்க்கும்போது அந்த ஷேடு தெரியும். கிரீன் அண்ட் லைட் பர்பிள் இருக்கு. ஸோ என்கிட்ட இது ஒரு புதுமையான கலெக்ஷன். அந்த கலெக்ஷனை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்கிட்ஸ் உடைய வேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கம்ப்ளீட்டா இது மாய்ஸ்டர் நல்லா அப்சர்வ் பண்ணி ரொம்ப தண்ணி தேவைப்படாது. நல்ல சன் லவிங் பிளான்ட்ஸ் இதெல்லாம். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய அடுத்த பிளான்ட் ப்ரோமிலிட்ஸ். நிறைய ஷேட்ல இருக்கு. எங்கிட்ட இல்லாத ஷேடு இந்த பிங்க்கும் கிரீன் கலரும் இல்லை. ப்ரோமிலிட்ஸ் பாத்தீங்கன்னா விரும்பக்கூடிய ஒரு பெக்குலர் தன்மைனா இதுக்குள்ள பாருங்க தண்ணி நிற்கும். இந்த ப்ரோமிலிட்ஸ்க்கு ரொம்ப தண்ணி இது மாதிரி லீஃப் இல்லைன்னா அது நல்லா விரும்பி வளரக்கூடிய ஒரு பிளான்ட். முதல்ல வீடியோல கூப்பிட்ட மாதிரி இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணக்கூடிய பிளான்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளான்ட். இந்த வீடியோ பத்தில நிறைய நான் சொல்லியிருப்பேன். மண்ணில் வளர்க்கணும், செங்கல்ல வளர்க்கணும், நாரில் வளர்க்கணும். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய பிளான்ட்ஸ் எந்த விதமான பேஸும் தெரியாது. அதுக்கு ஒரு ஏர்லயும் அட்மாஸ்பியர்லயும் வளரக்கூடிய ஒரு பிளான்ட். அந்த பிளான்ட்டை இப்போ நான் உங்களுக்கு 1 by 1 எடுத்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு பிளான்ட் இதை ஏர் பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு புல்லு மாதிரி இருக்கும். இந்த பிளான்ட் லீஃப் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கும். இதற்கு ஒரு எந்த விதமான சாயில் பேஸ் தேவையில்லை. அப்படியே நீங்க பாக்ஸ்ல வச்சாலும் சரி, அப்படியே கட்டி தொங்கப்பட்டாலும் சரி, இந்த பிளான்ட் அழகாக வளரும். நம்ம வீட்டுல இப்போ தண்ணி ஊற்றணும், மண்ணு தேண்டணும், அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளான்ட்டை நீங்க வளர்க்கும்போது ஒரு புது அனுபவம் கிடைக்கும். ஸோ நீங்க பார்க்கக்கூடிய ஏர் பிளான்ட் ஆங்கிலத்துல டிலன்சியான்னு சொல்லுவாங்க. இந்த ஏர் பிளான்ட் நிறைய கலர்ல நிறைய ஷேட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கக்கூடிய ஷேடு கிரீனு. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய ஷேடு பார்த்தீங்கன்னா லைட் வயலட் இருக்கு. இது கிட்டத்தட்ட பூத்து முடிஞ்சு போச்சு. ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா நிறைய பக்க கண்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இந்த பிளான்ட் அட்வான்டேஜ். பார்க்க புஷ் மாதிரி இருக்கும்போது ஒரு சின்ன பொக்கே மாதிரி நேச்சுரலா ரொம்ப அழகாக தெரியும். ஸோ இது மாதிரி பிளான்ட்டை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ஏர் பிளான்ட்டை உங்களுடைய அனுபவத்திலையும் உங்களுடைய க்ரோயிங் டெக்னிக்கையும் என்னோட ஷேர் பண்ணி நம்மளுடைய கருத்துக்களை பரிமாறி இருக்கலாம். நம்ம நிறைய பேர் சிட்டியில இருப்போம், டவுன்ல இருப்போம். என்னடா மண்ணு கிடைக்கலையா, தொட்டி கிடைக்கலைன்னு பற்றி கவலைப்பட வேண்டாம். அப்போ நீங்க இது மாதிரி உடைய ஏர் பிளான்ட்டை சூஸ் பண்ணி வீட்டுக்கு நம்ம அழகுபடுத்தலாம். ஸோ இந்த ஏர் பிளான்ட் நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி அட்மாஸ்பியர் மாய்ஸ்டரையும் ஏரையும் அப்சார்ப் பண்ணி அழகாக வளரும். ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா நல்ல புஷ் மாதிரி வளர்ந்து பார்க்க ஒரு நேச்சுரல் பொக்கே மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி ஏர் பிளான்ட்டை நீங்க வேற எங்கேயாவது நர்சரியில பார்த்துருந்தீங்கன்னா, அதுல வீட்டில் வளர்த்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை என்னோட நீங்க மகிழ்ச்சியாக ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய பிளான்ட் லென்சியா ரொம்ப பெரிய பிளான்ட், நல்ல புஷ்ஷா வளர்ந்துருக்கு. அடுத்த வீடியோ பதிவுல இது எப்படி நம்ம வளர்க்கலாம் என்பதை பற்றி, எப்படி பிளான் பண்ணலாம் என்ற டெக்னிக்கை நான் உங்களுக்கு எடுத்து சொல்வேன்.